ஹாய் ஹலோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு லைவ்லி பேர்ல்ஸ். ரொம்ப நாளாச்சு, கொஞ்சம் கேப் வந்துச்சு வீடியோ போடுறதுல. ஸோ நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், பிஸியாக இருந்தேன். சரி, இனிமேல் கேப் கொடுக்கக்கூடாது, எப்படியாவது வீடியோ போடணும்னு நினச்சி இன்றைக்கி இது பண்ணலான்னு நினைக்கிறேன். இது என்கிட்ட இருக்கிற ஒரு பழைய ஃபோட்டோ ஃப்ரேம். அது மேலே திருப்பி இன்னொரு பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். அதுவும் சரியாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல, மேட்ச் ஆகலைன்னு அதை எடுத்துகிட்டு திருப்பி இந்த பெயிண்டிங் பண்ணேன். இப்போ இதுவும் பிடிக்கல. ஸோ இதில் இப்போ நான் திருப்பி பெயிண்ட் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி ஏதாவது பழசு இருந்ததுன்னா அது நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஒரே ஒன்று பெயிண்டிங்கோ இந்த மாதிரி எந்த பொருளுமே நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா போர் அடிக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சேஞ்சுக்கு வேணும் நமக்கு. அந்த சேஞ்சுக்காக தான் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ நீங்களும் பண்ணுங்கள், வீட்டுக்கு ஒரு புது லுக் கொடுங்க. ஸோ வாங்க, இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இந்த இது எப்படி மாற்ற போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன் ஸ்ப்ரே பெயிண்ட். ஸ்ப்ரே இது வெறும் ப்ரஷில் வச்சு பண்ணணுன்னா பெருசாக வெயிட் பண்ணணும், ட்ரை ஆகணும், இதெல்லாம் லேட் ஆகும். ஸோ அதனால இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கிட்டு இதில் நான் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி இது கவர் பண்ண போகிறேன். இது கவர் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் எப்போ மாதிரி தான் நான் என்ன டிசைன் பண்ணுறேனோ அதுக்கு ஆஸ் இட் இஸ் ப்ரஷஸ். எப்போவுமே எல்லாருமே கேட்குறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க, நீங்கள் என்ன பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு. எப்போவுமே இதுக்கெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை சாரீஸ் டிசைனிங்கோ எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறது ஃபெவிக்ரில், ஃபேப்ரிக் ஃபெவிக்ரில் பெயிண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் மெட்டலிக் வரும், பிளெயின் வரும். இதெல்லாம் ஒன்று 25 rupees, ஒன்று 20 rupees அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது அப்புறமா இன்றைக்கி மட்டும் இந்த மாதிரி எம்போஸ் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி இது வாங்கியிருக்கேன். அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ இன்றைக்கி நமக்கு தேவைப்பட்டது இதுதான். தண்ணி எப்போவுமே நான் ஒரு கப்பில் தண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா பெயிண்ட் பண்ணும்போது ப்ரஷ் இப்போ முடிஞ்ச உடனே நீங்கள் இதில் போட்டுடுங்க, இல்லைன்னா ட்ரை ஆகிடும் ப்ரஷஸ் எல்லாம். ஓகே வாங்க, இதெல்லாம் நம்ம இந்த ஸ்ப்ரே பெயிண்டில் பண்ணால், ஸ்ப்ரே பெயிண்ட் எப்போவுமே நீங்கள் நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணலாம். அந்த ஷஃபில் பண்ணும்போது உள்ள பெயிண்ட் எல்லாம் சின்ன சின்ன பிளாக்ஸ் மாதிரி ஆயிருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு ஈவன் ஆகிடும். ஸோ இப்போ பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஆக்சுவலி நான் இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், பை மிஸ்டேக் அது வீடியோ கட் ஆகிடுச்சு. திருப்பி இங்கே காட்டுற பாருங்கள். இது பெயிண்ட் மட்டும் நீங்கள் ஈவனாக பண்ணணும். ஒரே லைனில் இப்படியே பண்ணிவிட்டு வாங்க. இதில் நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்டில் நிறைய கிடைக்குதுங்க, எல்லா கலர்ஸுமே கிடைக்குது. நான் ஒயிட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். 2 minutes ட்ரை பண்ணி திருப்பி செகண்ட் கோட் கொடுங்க. நான் இப்போ உங்களுக்கு இந்த கோட்டிங்லேயே நான் முடிச்சிடுறேன். செகண்ட் கோட்டெல்லாம் காட்ட மாட்டேன், ஏன்னா அன்னெசரிலி டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு, இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகலை. பட் உங்களுக்கு வச்சிங்கன்னா ஒரு 2 hours ட்ரை ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசைன் பண்ணணுமோ அந்த டிசைன் இதில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஏதாவது பென்சிலில் பண்ணது நான் பெனில் பண்ணுறேன், இல்லைன்னா பென்சில் பெட்டர் ஆல்வேஸ். இதில் அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக நான் இப்போ பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட போகிறேன். அதில் இது பாருங்கள், சும்மா இப்படியே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேனோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் பெட்டல்ஸு, இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த ஃப்ளவர் எம்போஸ் டிசைன் வரத்துக்கு இது பாருங்கள், இது கோன் இருக்கு இல்லையா, இந்த கோன் கொஞ்சமாக, அப்போ உங்களுக்கு அந்த இது வெளியில் வரும் பேஸ்ட், இல்லைன்னா சுத்தமாக வராது. இப்போது இது வச்சு நான் டிசைன் பண்ண போகிறேன். நீங்கள் மெஹந்தி கோன் பிடிச்சி எப்படி டிசைன் போடுவீங்களோ அதே மாதிரி தான். இது ஈவனாக வரலன்னா கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு ஃப்ளவர் எப்போவுமே ஈவனாக இருக்காது இல்லைங்களா, கொஞ்சம் பெருசு மெலிசு அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இதுவும் உங்களுக்கு ஒரு 1/2 hourக்குள்ளே ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது என்ன மேக்குன்னு தெரியல, நான் வாங்கினது. நீங்கள் வேறு மேக் பாருங்கள். இது இந்த பிக் இண்டியான்னு போட்டிருக்காங்க. பேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ நீங்கள் வாங்கும்போது பார்த்து கொஞ்சம் நல்லதாகவே வாங்குங்க. எனக்கு ரிவ்யூஸ் நல்லா இருந்ததுனால இது வாங்கிட்டேன் நான். இது என்னமோ கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்களா, இது ஒரு ஃப்ளவர் நான் இப்போது இந்த கோனில் டிசைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த ஃபுல் ஃப்ரேம்குள்ளே நான் ஃப்ளவர்ஸ் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நான் காட்டுறேன்.